பாரத் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட் எக்ஸாக்டா அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஹால்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியால 3 யூனிட் செட்டப் வந்து உங்களுக்கு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ல இது வரைக்கும் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் கவர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரீமியமான லுக் யாருமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது கிடையாது. இன்டீரியர்ல கவர் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் செல்ஃப் ஃபுல்லாவே நமக்கு இன்டீரியர்ல கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் லொகேஷன்ல தான் ஒரு ஆன் ரோட்ல ஒரு பிரீமியமான 3 BHK அபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க எந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியோ இல்ல அபார்ட்மெண்ட்டோ தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் பேசிக்கா சொல்றேன். அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Silt+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாவே ஒரு 6 வீடு தான் 3 BHK உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு கரெக்டா 2 வீடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாவே கார் பார்க்கிங் பிளஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. டிஜி ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபுல் இன்டீரியரும் இவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாடம்பாக்கம். எது வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலூர் வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி வரும். பாரத் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட் எக்ஸாக்டா அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அபார்ட்மெண்ட் வந்து பிரீமியம் லுக்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 1411 ஸ்கொயர் ஃபீட்டும் 1501 ஸ்கொயர் ஃபீட்ல 2 ஃபேசிங்ல தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்ல டோட்டலாவே ஒரு 6 வீடு தாங்க இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு அப்படின்னு. அதே மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சைத்தன்யா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ரைட் சைட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாடம்பாக்கம் உள்ள வழியா போற மாதிரி பாத்தீங்கன்னா கேந்திர வித்யா ஸ்கூல் இருக்கு, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சேலையூர்ல இருந்து வரும்போது கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி காலேஜ், பாரத் லா காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நிறைய இங்க நியர்பைல இருக்கு. அதோட லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. சரி வாங்க இந்த அபார்ட்மெண்ட் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் இதான் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேட் MS கேட் உங்களுக்கு வச்சு கொடுத்துட போறாங்க. ஸோ கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 யூனிட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 6 யூனிட்டுக்குமே இதுல உங்களுக்கு கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அதே மாதிரி கார் பார்க்கிங்ல என்னெல்லாம் உங்களுக்கு செப்டிக் டேங்க், சம்ப் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து CCTV கேமரா கொடுத்துட்றாங்க. பிளஸ் டிஜி, இவங்க டிஜிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. காமன் ஏரியாவுக்கு மட்டும் டிஜி கொடுக்காம வீட்டில் நீங்கள் இன்வெர்டர் கனெக்ஷன் வச்சிருப்பீங்களா அதுக்கு பவர் பேக்கப் கொடுக்குற மாதிரி டிஜி செட்டப் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி 3 phase EB லைன் உங்களுக்கு கீழே எடுத்துட்டு வந்துட போறாங்க. உங்களுக்கு வீடியோ டோர் கால் வந்து கீழே இருந்தே பாக்குற மாதிரி ஆப்ஷனும் இவங்க வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி வச்சு கொடுக்குறாங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சார்ஜஸும் உங்களுக்கு வச்சு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்ல ஃபுல்லாவே உங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடு வந்து 2nd ஃப்ளோர்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீடு தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம இப்போ 2nd ஃப்ளோர் வந்தாச்சு. 2nd ஃப்ளோர் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ 2 வீடு சொல்லியிருந்தாங்க ஒரு ஃப்ளோருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கிறது சவுத் ஃபேசிங். இந்த வீடு தான் நீங்க நம்ம மாடல் ஹவுஸா பார்க்க போறோம். ரைட் சைட்ல இருக்கிறது உங்களுக்கு நார்த் ஃபேசிங். ஸோ அதே மாதிரி நீங்க மேலே வரதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து இன்னும் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. அது மாதிரி வென்டிலேஷனுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலயுமே வந்து UPVC விண்டோ வந்து க்ளோஸ் விண்டோ நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடு தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கிரில் கேட்டுக்கு பதில் இவங்க வந்து உட்டன் பிளஸ் SS ஓட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள போலாம் வாங்க. ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் டீக்வுட் டோர் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஃபினிஷிங் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ஸோ உள்ள என்ட்ரி ஆனோடனே பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால் பிளஸ் L ஷேப்ல உங்களுக்கு வந்து டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியால 3 யூனிட் செட்டப் வந்து உங்களுக்கு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ல. ஸோ மெட்டீரியல்லாம் பொறுத்த வரைக்குமே செஞ்சுரி லேமினேஷன் டைப் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு சுவிச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக்ரான் சுவிச்சஸ் தான் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1501 ஸ்கொயர் ஃபீட்டும் UDS வந்து 536 ஸ்கொயர் ஃபீட் UDSல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹால்ல இருந்து அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா L ஷேப்ல டைனிங் ஏரியா இந்த ஏரியால நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்கும் நமக்கு நல்லா ஸ்பேஷியஸா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடு பாத்தீங்கன்னா பிரிக்ல தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க.
டைனிங் பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் நல்லா பிரீமியரா இன்டீரியர்ல உங்களுக்கு மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலர் கிச்சன்ல டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரலிக் பினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்கேல் எந்த ஸ்கிராச்சஸுமே ஆகாத அளவுக்கு பிரீமியமான லுக்ல உங்களுக்கு பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ ஹேண்டில் எல்லாமே இதுல இன்னும் வர வேண்டியது இருக்கு. மெட்டீரியல் எல்லாமே நமக்கு பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் பொறுத்த வரைக்கும் கேரி ஸ்கில் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்டீரியருக்கு தகுந்தபடி உங்களுக்கு கிச்சன் மேட் வந்து ஒயிட் கலர்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த டோருக்கு இது வரைக்கும் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் கவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரீமியமான லுக் யாருமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது கிடையாது. இதே மாதிரி இந்த இடத்துல ட்ரே வரதுக்கு உண்டான ஒர்க்கும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுவும் கம்ப்ளீட் பண்ணா உண்மையாவே பார்க்கறதுக்கு இன்னும் பிரீமியமான லுக்காவே இருக்கும். ஸோ அதே மாதிரி கிச்சன் டைனிங்க்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்து ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ பால்கனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிரில் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. துணி காயப்படுறதுக்குண்டான செப்பரேட்டா ஹேண்டிலும் இவங்களே வச்சு கொடுத்துட்டாங்க. ரைட் சைட்ல இந்த இடத்துல ஒரு பிரீமியமான வாஷ் பேஷன் வச்சு தரதா சொல்லியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலேயே உங்களுக்கு இன்வெர்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்டர் லைட் மட்டும் இவங்களுக்கு கொடுக்கல, கீழே இருக்க டிஜி லைன் வந்து சார்ஜ் பண்றதுக்கு இன்வெர்டருக்கு உண்டான ப்ரொவிஷனுக்கு சார்ஜர் பாயிண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல ரெண்டு பக்கம் யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட் வித் சேஃப்டி கிரில்லோட நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசி யூனிட்டுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்க செப்பரேட்டா பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இன்டீரியர்ல கவர் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் செல்ஃப் ஃபுல்லாவே நமக்கு இன்டீரியர்ல கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. செப்பரேட்டா ஒரு டிராவும் உள்ள அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம்ல இருக்க மெட்டீரியல் ஃபுல்லாவே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஷ்ணு பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா வால் மவுண்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமெண்டா உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாமே வால் மவுண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல ஒரு வாஷ் பேஷன், அதே மாதிரி உங்களுக்கு சீலிங் வரைக்குமே டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. யூபிவிசி மெட்டீரியல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து வெளியே வரும்போது இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலயும் சேம் அதே பிராண்டட் தான், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரூஃப் வரைக்குமே டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான யூபிவிசியில எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம். உள்ள என்ட்ரி ஆனோடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட நமக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்ரூம்ல ஒரு இன்டீரியர் கலர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இவங்க செலக்ட் பண்ற ஒரு மெட்டீரியலும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஸோ ஹேண்டில் நார்மலா இல்லாம ஒரு பிரீமியம் லுக்கா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதே மாதிரி லேஃப்ட்டுக்கும் சேம் அதே கேட்டகரியில பிரீமியம் லுக்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான அவுட்லெட் பாயிண்ட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் சேம் அதே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி எக்ஸாஸ்ட் யூபிவிசி விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான். இவங்க ஒரு ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்குமே. ஸோ இதுல இருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு ரெண்டு பக்கம் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கில் வித் மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ல லேஃப்ட் செல்ஃப் வந்து வுட்டன்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன், கீழே ஆன் ரோட்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மெயின் ரோட் 30-40 ஃபீட் ரோட்ல அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிளாஸோட எஸ்எஸ் ஹேண்டிலோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருங்க. ஈவினிங் டைமிங்ல இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் உண்மையாவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம டெரஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே சேஃப்டி கிரில்கேட் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கூலிங் ரூஃப் டைல்ஸ், நமக்கு வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துறாங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட் டேங்க் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ரீமியமான 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7200 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 to 90% இருக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கிச்சனில் ஆல்ரெடி மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து சிம்னி வச்சு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி
உங்களுக்கு வந்து பூஜை கபோர்டு இன்டீரியர்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி மாடம்பாக்கம், சேலையூர் இந்த லொக்கேஷன்ல ரெடி டு மூல 3 BHK வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.